BNS Section 336. Forgery. 1. Whoever makes any false document or false electronic record or part of a document or electronic record with intent to cause damage or injury to the public or to any person, or to support any claim or title, or to cause any person to part with property, or to enter into any express or implied contract, or with intent to commit fraud or that fraud may be committed, commits forgery. 2. Whoever commits forgery shall be punished with imprisonment of either description for a term which may extend to 2 years, or with fine, or with both. 3. Whoever commits forgery, intending that the document or electronic record forged shall be used for the purpose of cheating, shall be punished with imprisonment of either description for a term which may extend to 7 years, and shall also be liable to fine. 4. Whoever commits forgery, intending that the document or electronic record forged shall harm the reputation of any party, or knowing that it is likely to be used for that purpose, shall be punished with imprisonment of either description for a term which may extend to 3 years, and shall also be liable to fine. BNS பிரிவு 336. போலி. 1. எந்தவொரு தவறான ஆவணம் அல்லது தவறான மின்னணு பதிவேடு அல்லது ஆவணம் அல்லது மின்னணு பதிவேட்டின் ஒரு பகுதியை பொதுமக்களுக்கோ அல்லது எந்தவொரு நபருக்கோ அல்லது ஏதேனும் உரிமைகோரல் அல்லது தலைப்பை ஆதரிப்பதற்காக அல்லது எந்தவொரு நபருக்கும் சேதம் விளைவிக்கும் நோக்கத்துடன் சொத்தை பிரிப்பது அல்லது ஏதேனும் வெளிப்படையான அல்லது மறைமுகமான ஒப்பந்தத்தில் ஈடுபடுவது அல்லது மோசடி செய்யும் நோக்கத்துடன் அல்லது மோசடி செய்யப்படலாம். இது போலியான செயலாகும். 2. எவர் போலியாகச் செய்தாலும் அவருக்கு 2 ஆண்டுகள் வரை நீட்டிக்கக்கூடிய ஒரு விளக்கத்தின் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும். 3. போலியான ஆவணம் அல்லது மின்னணு பதிவேடு மோசடி செய்யும் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று எண்ணி மோசடி செய்பவர் 7 ஆண்டுகள் வரை நீட்டிக்கக்கூடிய ஒரு விளக்கத்தின் சிறை தண்டனையுடன் தண்டிக்கப்படுவார், மேலும் அபராதமும் விதிக்கப்படுவார். 4. போலியான ஆவணம் அல்லது மின்னணு பதிவேடு போலியான எந்த தரப்பினரின் நற்பெயருக்கு கேடு விளைவிப்பதாக எண்ணி அல்லது அந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளது என்று தெரிந்தும் போலிச் செயலைச் செய்பவர் நீட்டிக்கப்படக்கூடிய ஒரு காலத்திற்கான விளக்கத்தின் சிறை தண்டனையுடன் தண்டிக்கப்படுவார். 3 ஆண்டுகள் வரை, மேலும் அபராதம் விதிக்கப்படும்.